படிச்சுக்கிட்டே இருக்க வழி என்னன்னா பிஸியா இருக்கணும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, நம்ம அதையே நினைச்சிட்டே இருக்கும்போது வள்ளுவ பெருந்தகை அழகா சொன்னாரு. நீ நினைச்சதை அடையிறதுக்காக இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணு, அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னுலாம் அவர் சொல்லவே இல்லை. உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின் அப்படிங்கிறாரு. நீ நினைச்சதை அடையிறது ரொம்ப ஈஸி. நீ அதுக்காண்டி பெரிய கஷ்டம்லாம் பட வேண்டாம். நினைச்சது நீ மறக்காம இருந்தா போதும். நிறைய பேர் அதை மறந்துடுறோம். அதான் உண்மை. அதனால நினைச்சதை நினைச்சபடி நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னா, எண்ணியர் எண்ணியாங்கு எய்தணும்னா எண்ணியர் திண்ணியராக இருக்க வேண்டும். அதுல அவர் மறக்காம உள்ளியதை அவரை எய்ய முடியும் இல்லையா? அதான் சொன்னாங்க. ஒரு இலக்கையோ ஒரு குறிக்கோளோ எடுத்துட்டு அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தாலே நிச்சயமா அதற்கான வழிகள் பிறந்துடும். அது போல படிக்கணும்னு நினைச்சாலே காலையில கரெக்டா எந்திரிச்சிருவோம். நம்ம மைண்டுக்கு கொண்டு போய் காலையில் நம்ம எந்திரிக்கணும், அந்த படிப்பினுடைய சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கணும். நாளைக்கு காலையில கல்யாணம்னு வச்சுக்கோங்க, உனக்கு காலையில நீ தூங்கிடுவியா? எப்படி கரெக்டா எந்திரிப்ப? நாளைக்கு நீ தான் மாப்பிள்ளையா உட்காரணும், பொண்ணா உட்காரணும்னா உனக்கு நைட்டு தூக்கம் வருமா? அந்த மாதிரி நாளைக்கு காலையில படிக்கக்கூடிய பாடத்தையும் நீ விரும்பினேன்னா உனக்கு நைட்டு தூக்கம் வராது. ஆட்டோமேட்டிக்கா அலாரத்துக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீ எந்திரிப்ப. ஸோ அது அப்போ என்னன்னா, முதல்ல மைண்டுக்கு கொண்டு போகணும். காலையில் எந்திரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய மனசுக்கு கொண்டு போய் நாளைக்கு காலையில் செய்யக்கூடிய அந்த செயலை நினச்சி சிந்திச்சுக்கிட்டு படுத்தோம்னா காலையில் ஆட்டோமேட்டிக்காக அலாரத்துக்கு முன்னாடியே நம்மளால் எந்திரிக்க முடியும். ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஸோ காலையில் எந்திரிக்கிறதுக்கு என்ன சார் வழின்னு கேட்குறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1, காலையில் நீங்கள் சீக்கிரமே எந்திரிக்கணும்னா அதுக்கு நைட்டு சீக்கிரமே படுக்கணும். ஏன்னா உடல் போதுமான அளவுக்கு நம்மகிட்ட இருந்து தூக்கத்தை எடுத்துக்கும். ஸோ 2வது, நாளைக்கு காலையில் எந்த காரியத்தை செய்ய போகிறோமோ அதை நினச்சிக்கிட்டே படுத்தோம் அப்படின்னு சொன்னால் காலையில் நம்மளால் இயல்பாகவே எந்திரிக்க முடியும். இது 2வது. 3வது, 1க்கு 4 அலாரம் வை. ஏன்னா உன்னை பற்றி உனக்கு தான் தெரியும். ஸோ 4வது விஷயம், இந்த பொறுப்பை வேற யார்கிட்டையாவது கொடு. உங்கள் அம்மாட்டையோ அப்பாட்டையோ இல்லை நண்பர்கள்ட்டையோ காலையில் கால் பண்ண சொல்லு. அவங்க கால் பண்ணுவாங்க. காலையில் எந்திரிச்சு குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிக்கலாம். அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ காலையில் எந்திரிச்சு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்திட்டு படிக்கலாம். ஸோ காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஒரு நோட்டு போட்டு உங்களுக்கு ஒரு பிடிச்ச நோட்டை பிடித்த வரிகளை எழுதி வச்சுட்டு அதை காலையில் எந்திரிச்சு திருப்பி பார்த்து படிச்சுட்டு உங்களுடைய பாடத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அடுத்து காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு பல் தேய்ச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து அழகாக என்ன செய்யலாம், ஒரு புது பொண்ணு மாதிரி வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ. காலையில் பவுடர்லாம் போட்டு அருமையாக வந்து உட்காந்து படிச்சேன்னா தூக்கம் வராது இல்லையா? நீ ஒன்றுமே செய்யாமல் பெட்டில் எந்திரிச்ச உடனே புத்தகத்தை எடுத்தேன்னா பிறகு தூக்கம் வராமல் என்ன செய்யும்? அதாவது விடாமுயற்சியோடு காலம் தாழ்த்தாமல். ஸோ வாட் இஸ் த கீவேர்ட்ஸ் டு சக்ஸஸ் அப்படின்னா அந்த 2 விஷயம். ஒன்று முயற்சி, இன்னொன்று அந்த டயத்துக்கு பண்ணுறது. காலம் தாழ்த்தாமல் மனம் தளராமல் செய்கிறது. இந்த 3 விஷயத்தையும் அவ்வளோ அழகாக கொண்டு வந்துட்டாரு பாருங்க. ஸோ வெறும்னா வந்து முயற்சி எடுக்கிறவன் விதியை புறமுதுகிட்டு ஓடுவான் அப்படின்லாம் அவர் சொல்லலை. ஊழையும் புறமுதுகிட்டு ஓட வைப்பான், விதியையும் புறமுதுகிட்டு ஓட விட்டுடுவான். யார் ஒருத்தன் அப்படின்னா காலம் தாழ்த்தாமல் விடாமுயற்சியோடு மனம் தளராமல் உழைக்கின்றவன் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் இல்லையா? இல்லாம விதியை பத்தி நினைச்சேன்னா விதி மட்டும் கிடையாது, போற வரவெல்லாம் உன்னை மிஞ்சிட்டு போயிடுவான். நிச்சயமா மிஞ்சிடுவான். அதுல மாற்றமே இல்லை. எல்லாமே இருக்கணும் இல்லையா? ஒரு கரெக்ட் டிசிஷன் கூட சில நேரங்களில் ராங் ஆயிடும், அதை லேட்டா அதை டிசிஷன் எடுக்கும்போது இல்லையா? ஸோ அப்போ சூழ்ச்சி முடிவு துணிவைதல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. ஆராய்ச்சியினுடைய எல்லை ஒரு முடிவு எடுக்கிறோம், அந்த முடிவை காலதாமதப்படுத்தி நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணணும்னா கடைசி ஒரு நல்ல முடிவு கூட தீங்குல போய் முடிஞ்சிடும், அதனால பலன் இருக்காது. ஸோ அப்போ நிறைய பேர் காலம் தாழ்த்துறதுன்றது நிறைய பேர்கிட்ட இல்லையா? பஞ்சுவாலிட்டி கீப் இன் எவ்ரி டைம் இன் எவ்ரி ஒவ்வொரு நொடியுமே நம்ம ட்ரை பண்ணவாது செய்யணும் பஞ்சுவாலிட்டி கீப் பண்ண.